பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 20 ஜூன் 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு முன்னாடி நேற்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது நான் அந்த லைக்ஸை எடுத்துப்பேன், வியூஸை விட எனக்கு அந்த லைக்ஸில் எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாம் நம்ம தான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எடுத்துகிட்டு இருக்க நேரம் கரெக்டாக 103 லைக்ஸோடு இருக்குப்பா நம்ம கடைசியாக போட்ட வீடியோ. இது நீங்கள் கொடுத்த ஒரு பேராதரவாக நான் நினச்சிக்கிறேன். டெய்லி நியூஸ் பேப்பருக்கு நேற்று 103 பேர் சராசரியாக பார்த்துருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. சரி, ஓகே. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புதின் ஜி ஜின்பிங் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அதை தான், அதாவது ஈரானுக்கு சப்போர்ட்டாக இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க, அதாவது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா நிற்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இதில் பாதிக்கப்படக்கூடியது என்னவோ பொதுமக்கள் தான். வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், ஈரான் தலைநகர் டெஹ்ரான்னு பார்த்துட்டோம், இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேம்னு பார்த்துட்டோம், இஸ்ரேலோட பிரதமர் பேர் பெஞ்சமின் நேதன்யாங்கு. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்தாச்சு. சரியா? சரி, அடுத்து பாருங்கள். ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க, அதாவது ஃபஸ்ட்டு டைமாக சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, சண்டையை நிறுத்தியது நான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எதுனா இந்தியா பாகிஸ்தான் இடையே போகிற அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். மொத்தம் 13 தருணங்களில் சொல்லியிருந்தார். நேற்று நம்ம பார்த்தோம், அமெரிக்கானால தான் சண்டையை நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் சண்டையை நிறுத்துறது நான் கிடையாது, அதை அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் வடிவேல் காமெடிமா தான், ஆடு திருடின மாதிரி கனவு கண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸ் அப்படின்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கம்மி தான். சரியா? இந்த பாருங்கள், அதாவது அனைத்து நுகர்வோருக்கும் குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. அதாவது 42% பெண்கள், அதாவது இந்தியாவில் உள்ள 14,90,000 பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க. அதில் 6,30,000 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள். சரியா? அதான் ரொம்ப முக்கியம். 42% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள்ங்க. அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்க 100% பெண்களில் 42% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் தான் அந்த தொழிற்சாலைகளில் மிச்ச எல்லா இடத்துலையும் பணிபுரிகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ. சரியா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன தொழிலுக்கு சராசரியாக ஒரு யூனிட்டுக்கு கரண்ட் விற்பனை 7.65 காசுகள். சரியா? இது ஒரு அதாவது ஒரு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு முதலமைச்சர். நம்மளுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்பர் வைஸ் கேட்குறாங்க நிறையா கொஸ்டின்ஸ். அது கேட்கலாம். சரிங்களா? அப்போ சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முக்கியமான தேவை மின்சாரம் தான். தமிழ்நாடு மின்துறையால் தற்போது வசூல் செய்யப்படும் தொகை ஒரு யூனிட்டுக்கு 7.65 பைசா அப்படின்னு, 7 ரூபாய் 65 பைசா அப்படின்றது சராசரி விற்பனை விலையை விட குறைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி தேர்வில் தகுதி பெற்றும் இறுதிப்பட்டியலில் இடம் பிடிக்காத தேர்வர்களுக்கு பணி வாய்ப்பு. இப்போது நம்மளுக்கே தெரியும், அதாவது இப்போ பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா 3000 பேர் அதுக்கான தகுதியில் இருப்பாங்க. பட் என்ன செய்கிறது, 2000 போஸ்டிங் தான் இருக்கும். அப்போ இந்த 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியங்க. இது பேர் என்னன்னா பிரதிபா சேது திட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரதிபா சேது திட்டம். இந்த பிரதிபா சேது திட்டம் மூலியமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 பேர் பணி நியமனம் ஆயிட்டாங்கன்னா, இந்த 1000 பேரும் தகுதியுடையவங்க தான், ஆனால் அவங்களுக்கு பணி இல்லாததுனால இருப்பாங்க. இவங்களை ஒரு லிஸ்ட்டாக வெளியிடுவாங்க. இந்த இவங்களை பார்த்துட்டு தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் மாநில அரசும் இவங்களை எடுத்துக்கலாம். அது போக அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ப்ரைவேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாலேஜபிளான பர்சன்ஸ் தேடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணி அதை செலக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஐஏஎஸ் ரேங்க்கில் செலக்ட் ஆகி ஒருத்தவங்க இருக்காங்களா, அப்படியே எடுத்து அவங்களோட கம்பெனியில், ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் அமர்த்திடலாம். சரிங்களா? அது ஒரு நல்ல திட்டம். அதாவது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் அவங்க பாஸ் பண்ணி பட் போஸ்டிங் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க அந்த இறுதி பட்டியலில் இடம் பிடிக்காத தேர்வர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான திட்டம் பேர் பிரதிபா சேது திட்டம்ங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டாயம் கேட்பாங்க. சரியா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இதுதான். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம்.
இந்தங்க ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்து. சரிங்களா, சிந்தூர் வேற நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஆப்ரேஷன் சிந்து அப்படின்றது என்னன்னா, அதாவது ஈரானில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மாணவர்கள் படிக்க போய் அங்கே மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இப்போ இஸ்ரேலோட பிரச்சனை நடந்துட்டு இருக்கனால அவங்கள வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வர்ற ஆப்ரேஷன் பேர் தான் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷன். சரியா, எல்லாருமே சிந்தூர் படிச்சுட்டு போயிருப்பாங்க. சிந்து அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, கட்டாயம் அது கேட்பாங்க. ஏன்னா சிந்தூரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஆப்ரேஷன் சிந்து அப்படின்றது ஈரானில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இந்தியாவை சேர்ந்த மாணவர்களை மீட்டு கொண்டு வர்றது தான் இதோட ஒரு முக்கிய நோக்கம். சரியா, தற்போது வர 110 பேர் வந்து மீட்டு டெல்லிக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, சரி ரைட் ஓகேங்க. அடுத்து பாருங்கள், 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வந்து இந்தியா உருவாக்கிட்டு இருக்காங்கங்க. ஸோ அந்த போர் விமானம் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா, ரஷ்யா, சீனாட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த ஸ்டெல்த்துன்னு சொல்லுவாங்க இந்த போர் விமானம் பேர். 5ஆம் தலைமுறை போர் விமானம். இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது எதிரிகளோட ரேடாரில் சிக்காமல் தாக்குதல் நடத்திட்டு திரும்ப கரெக்டாக அதோட பேஸுக்கு திரும்புறது தான். ஸோ இந்த விமானத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு டெண்டர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதோட பேர் என்னன்னா AMCA, அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். சரியா, அப்போ 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வந்து இந்தியா உருவாக்க இருக்காங்க. சரியா, சரி ரைட் ஓகேங்க. அடுத்து பாருங்கள், வேறு இதில் வந்துட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது எதுவும் இல்லை. இந்த தங்க விலை தான் வந்து அடிச்சு போய்கிட்டே இருக்குது. 120 ரூபா உயர்ந்திருக்கு. 74,000 ரூபா சராசரியாக விற்கிதான் ஒரு பவுன். சரி ரைட்டு ஓகேங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் சார்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக இந்தியா இங்கிலாந்துக்கான கிரிக்கெட் போட்டி நடக்க போகுது. இந்தியா சார்பாக வந்து சுப்மன் கில் இவர் தான் வந்து கேப்டனாக இருக்க போகிறாரு. இந்த கோப்பை பேர் நம்ம ரொம்ப முக்கியங்க, ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை. அப்போ கண்டிப்பாக கேட்கலாம், ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டிக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து இந்தியாவுக்கு இடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டிக்கு அறிவிக்கப்பட்டதான் ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். விளையாட்டு சார்ந்து SSCல ரயில்வேல இது கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி இந்தியாவில் வந்து நடைபெற போகுதுங்க. அதுவும் தமிழ்நாட்டில் நடைபெற போகுது. சென்னை, மதுரை. சரிங்களா, அந்த 2 நகரத்தில் நடைபெற போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் இது 2 வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற போகுது. மிச்ச போட்டிகள் 2லையும் மாறி மாறி நடைபெறுது. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 2025 எங்கே நடைபெற போகுதுன்னா இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் நடைபெற போகுது. அதே மாதிரி உலக அளவில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா டெல்லி IIT இருக்குது, மும்பை IIT, சென்னை IIT, இது 3 இடத்துல இருக்குது. இந்திய அளவில். உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல்லி IIT 123வது இடமும், மும்பை IIT 129வது இடமும், சென்னை IIT 180வது இடமும் இப்போ ரீசெண்டாக இருக்குது. சரிங்களா, இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க நம்பர் பூரா இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்துட்டு இருந்த தரவரிசை. ஆனால் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய தரவரிசை இதுதான். சரியா, 3 இடம் டெல்லி, மும்பை, சென்னை, இந்த 3 IITயும் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குங்க. 383வது இடத்துல இருந்து 465வது இடத்துக்கு சரிஞ்சிருக்கு. சரிங்களா, போன வருஷம் 383வது இடத்துல இருந்திருக்கு உலக தரவரிசையில். இந்த இடம் 465வது இடத்துக்கு போயிருக்கு. சரி ரைட் ஓகே. அடுத்து இந்த பாருங்கள், அமெரிக்காவோட புரட்சிகர எய்ட்ஸ் தடுப்பூசிக்கு அனுமதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எய்ட்ஸ் தடுப்பூசி பேர் என்ன அப்படின்னா லெனாசபவிர். சரிங்களா, லெனாசபவிர் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த லெனாசபவிர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எய்ட்ஸ்க்கான தடுப்பூசி 99.9% பாதுகாப்பு வழங்கக்கூடிய தடுப்பூசி. கண்டுபிடிச்சது யாருன்னா அமெரிக்கா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகே, இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றது அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.